குட் மார்னிங். இங்கே சேலத்தில் வந்து ஒரு ஜெனரல் சர்ஜனாகவும் பீடியாட்ரிக் சர்ஜனாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஜெனரல் சர்ஜரி டாபிக் வந்து பேசுகிறோம். இப்போ சாதாரண கட்டி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுறது? சாதாரண கட்டின் போது அது 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், இன்னொன்று நியோபிளாசம். நியோபிளாசம் வந்து பினைன், அது சாதாரண கட்டியாக சொல்லலாம். இன்னொன்று கேன்சர் கட்டியாக சொல்லலாம். இப்போ சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஒரு கட்டி, அது செபேசியஸ் லைப்போமா, 12 வருஷமா அந்த கட்டியை வளர்த்துட்டு இருக்காரு. சாதாரண கட்டி தான், 12 வருஷமா பயம். ஏன்னா பயம், இது ஏதாவது ஆயிடுமா. அப்படிலாம் இல்லை, ஒரு சின்ன லோக்கல் அனஸ்தீசியா மூலமா அந்த சர்ஜரி வந்து நம்ம ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஸோ கேரியோ மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதுனாலும் டக்குன்னு ஒரு நல்ல ஒரு டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணணும். சந்தேகம் தான் இன்னொரு செகண்ட் ஒப்பீனியனோ தேர்ட் ஒப்பீனியனோ நீங்க வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த 3 பேர்ல யார் நீங்க ஏதாவது ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சும்மா மாறி 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 பார்த்துட்டு இருக்கிறது வேஸ்ட். இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துல 120 டாக்டரை பார்த்துருக்கான். கடைசியா அவனை கன்வின்ஸ் பண்ணி இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். ஈஸி ஆப்ரேஷன், லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணிட்டு 2 ஹவர்ஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி கட்டி வந்தால் நீங்க ஒரு அருகில் இருக்க ஒரு நல்ல அறுவை சிகிச்சை நிபுணரை தொடர்ந்து அவர் சொல்றதை கேட்டு ஒரு நல்ல ஆப்ரேஷன் பண்ணி நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்.